அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு நான் எண்ணெயில் போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கிரேவி பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு சின்ன பீஸ் அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அப்புறம் கல்பாசி இலை. மெயினாக இந்த மசாலாவுக்கு கல்பாசி இலை தான் நல்லா வாசனை கொடுக்கும். இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு கல்பாசி இலை சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதோட நான் துருவின தேங்காவையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். 1/4 கப் போல் நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷு என்னுடைய செஃப்பு எனக்கு சொல்லி தந்தது. செஃப் வேறு யாரும் இல்லை, என்னோடய பையன்தான். செஃப் மேனேஜ்மெண்ட்டு படிச்சுட்டு இருக்கான். அவன் தான் எனக்கு சொல்லி தந்த இந்த டிஷ்ஷு. இப்போ இதை நல்லா வறுத்துக்கிறேன். இதோட நல்ல வாசனை வரும் வறுக்கும்போது. இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் கலரு கொஞ்சம் மாறணும், அதாவது கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்க, இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே பாருங்கள். இப்போது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கனை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பாத்திரத்தை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். அதுலேயும் இது நாட்டுக்கோழியில் பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை. இப்போ இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நான் 3 சின்ன சைஸ் பல்லாரி சேர்த்துருக்குறேன். இதுக்கு மெயினே சின்ன வெங்காயம் தான். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பல்லாரி சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, இன்னும் கலர் மாறணும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா மிக்ஸி ஜாரில் நாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று போட்டு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் அரைஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மசாலாவை இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் நாம் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா தக்காளி அப்படியே முழுசாக தெரியும். இப்போ இந்த தக்காளியோட நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சிருக்கிறோம். அந்த மசாலா அது தனி. இதுக்கு நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்.
இது நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கிறேன். இந்த நார்மல் மிளகாய்த்தூள் எடுக்கலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்ந்த மிளகு எல்லாமே சேர்த்துருக்குறோம். காரம் அதிகமாக இருங்கிறதுனால காஷ்மீரி சில்லி தான் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி வேணான்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வரும். இப்போது இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது நாம் வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ இதோட சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா சிக்கனை பிரட்டி எடுக்கணும். தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. பாருங்கள் சிக்கன் வந்து எவ்வளோ கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நாம் மசாலா சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மசாலா. இப்போ பாருங்கள், இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கனோட கலர் எல்லாம் மாறிடுச்சு. இப்போவே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சிடணும். அதாவது சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு வந்து ஏன்னா எங்கள் ஊர் சைடெலாம் நாட்டுக்கோழி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பிராய்லர் தான் கிடைக்கும். கிராமத்து சைடுகளில் நாட்டுக்கோழிலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஒரு திக்னஸ் வரணும். நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து நல்லா கம வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் இப்போ பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை மேலே தூவிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து வெறும் சாதத்துக்கு தான் அந்த கிரேவி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாக இருக்குன்னு. சாப்பிடவும் டேஸ்ட்டு அப்படி செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அது எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. என் பையன் சொல்லித்தந்தது, செஃப் சொல்லித்தந்த இந்த டிஷ்ஷை நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.